ஒரு பெண்ணுக்கு பிரசவ வேதனை ஏற்பட்டு துடித்தாள். அதை பார்த்தவர்கள் அந்த பெண்ணின் கணவனிடம் அவளை உடனே மருத்துவமனைக்கு எடுத்து போகச் சொன்னார்கள். அப்போது ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. சாலையில் எந்த வண்டியும் போக முடியாதபடி குறுக்கே பள்ளம் வெட்டி வைத்திருந்தார்கள். அந்த பெண்ணை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முடியவில்லை. அந்த பெண் துடிதுடித்து இறந்து விட்டாள். அவளுடைய கணவன், என் மனைவியை நான் தான் கொன்றேன் என்று குமுறி அழுதான். உறவினர்கள், நீ கொன்றாயா, என்ன உளறுகிறாய் என்று கேட்டார்கள். கணவன், இல்லை, என் மனைவியை நான் தான் கொன்றேன். அவளை மருத்துவமனைக்கு உடனே கொண்டு போயிருந்தால் அவள் பிழைத்திருப்பாள். அப்படி கொண்டு போக முடியாததற்கு காரணம் சாலையில் இருந்த பள்ளம். அந்த பள்ளத்தை வெட்டியவன் நான் தான் என்று குலுங்கி குலுங்கி அழுதான். இது கற்பனை அல்ல, உண்மையாகவே நடக்கிறது. செய்தித்தாள்களில் கூட வருகிறது. பிறருக்கு தீங்கு செய்பவன் தன்னை அறியாமல் தனக்கே தீங்கிழைத்துக் கொள்கிறான். போரும் பூசலும் உண்டாக்குகிறவன் தன் வீட்டுக்கு தானே தீ வைக்கிறான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.